உணவே தெய்வம். ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று வள்ளலார் கூறுவதை கவனியுங்கள். ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று கூறுகிறார். ஜீவகாரணியம் என்றால் உன்னுடைய ஜீவனை நீ உயிர் கொடுத்து காக்க வேண்டும். உன்னுடைய ஜீவனுக்கு நீ என்னைக்கு உயிர் கொடுத்தாய்? உன் உடலுக்கு உயிர் கொடுத்தாய், உன் உடலுக்கு உணவு கொடுத்தாய், உன் உயிருக்கு நீ எதை கொடுத்தாய்? ஒரு காலமும் எதுவும் கொடுக்கவில்லை. அதைத்தான் அவர் கூறுகிறார். உன் ஜீவனை நீ வளர்க்கப்பார். 10 பேருக்கு சோறு போட்டதுனால உனக்கு ஒன்றும் மோட்ச வீட்டின் திறவுகோல் கிடைக்காது. நீ உன் ஜீவனுக்கு உணவு கொடு. அதைத்தான் வாடிய பயிரை கண்டபோதுதான் வாடினேன் என்று கூறுகிறார். நம்முடைய உயிரை உயிர்ப்பிக்க தெரியாமலும் அதை உயிர்க்க முடியாமலும் நாம் இருக்கிறோம். அந்த உபதேசம் இங்கே யாரும் கூறவில்லை என்பதை வள்ளலார் கூறுகிறார். இதையேத்தான் நாங்களும் கூறுகிறோம். உங்கள் உயிரை உயிர்ப்பிங்கள் என்று கூறுகிறோம். அதுதான் ஜீவ ஒளி. ஜீவ ஒளியை நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். வணக்கம்.